இப்போ எவ்வளவோ கோயில்கள் கட்டப்பட்டுருச்சு அண்ட் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏதுவா எல்லா கோயில்களையுமே ஆல்மோஸ்ட் மாத்திட்டாங்க. ஆனா இந்த கோவில் இன்னமும் பழமை மாறாத கோவிலாவே தான் காட்சி அளிக்குது. அண்ட் இந்த கோவில்ல நம்மளுடைய சிவன் அவர்கள் ஏகாம்பரேஸ்வரரா இங்க காட்சி அளிக்கிறாங்க. இங்க தாயார் சன்னதியும் இருக்கு. ஆனா பொதுவா சிவன் கோவில்ல பார்க்கும் பொழுது நந்தியானவர் வெளியில தான் இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே ஒரு சின்ன நந்தி அவர்கள் இருக்காங்க. இங்க இருக்கிற தாயார் சன்னதியில தாயாருடைய பெயர் என்னன்னு நம்மளுக்கு சரியா தெரிய வரல. ஆனா இந்த சன்னதியில தாயாருடைய சுரூபமும் இருக்கான்றது தெளிவா தெரியல. ஏன்னா இங்க வெளிச்சம் வராத காரணத்தினால உள்ள தாயார் இருக்காங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. இங்க ஏகாம்பரேஸ்வரர் அலங்காரம் இல்லாத ஒரு தோற்றத்துலதான் காட்சி அளிக்கிறாரு. நிறைய பில்லர்ஸ் கொண்டு எழுப்பப்பட்ட இந்த கோவில் சிவன் கோயில்னு தான் சொல்லப்படுது. ஆனா இங்க இருக்கிற கடவுள் சிவனா இருந்தாலும் தூண்கள்ல எல்லாத்துலயுமே சங்கு சக்கரம், பெருமாளுடைய சிலைகள், சிற்பங்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சிவன் கோவில்ல பெருமாள் கோயிலுடைய சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியல. பல்லவர் காலத்து கோவில்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி சிவன் விஷ்ணுவை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய சிற்பங்கள் அண்ட் எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவா எல்லா கோவில்கள்லயுமே சிவன் கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பாரு. ஆனா இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் சிவன் மேற்கு பார்த்த மாதிரி அமர்ந்திருப்பாராம். இந்த கோவிலானது 16ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோவில்ன்ற மாதிரி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மூலமா சொல்லப்படுது. அப்படின்னா இந்த பகுதி விஜயநகர காலத்து, அப்படி இல்லைன்னா நாயகர் காலத்து, அவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கணும். இருந்தாலும் ஷியரா இது எந்த மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது அப்படின்ற வரலாறு இன்னும் சரியா கிடைக்கப்படல. என் கோவில்ல தாயாருடைய பெயர் சரியா தெரியல. அவங்க சன்னதியில தாயார் சுரூபம் இருக்கான்னு கூட சரியா தெரியல. கோயிலுடைய சில பில்லர்ஸ்ல மட்டும் ஆஞ்சநேயர், முருகர், விநாயகருடைய உருவங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுற வகையில பெயிண்டிங் மூலியமா கொஞ்சம் ஸ்பெஷலா காட்டியிருக்காங்க. மற்றபடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெருமாளுடைய சுரூபங்களும் அவருடைய சங்கு சக்கரங்கள் மாதிரியான அவர் சார்ந்த பொருட்கள் தான் பெருசா பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் ஒரு காலத்துல ரொம்பவே பிரம்மாண்டமான கோவிலா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். போர் தாக்குதலுக்கு உட்பட்டு நிறைய செல்வங்கள், சிலைகள்லாம் திருடப்பட்ட பிறகும் கூட இந்த கோவில் இன்னமும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்குன்னு தான் சொல்லணும். செஞ்சி ஃபோர்ட்க்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலுக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க.